ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மற்றுமொரு சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டுள்ளோம். இன்றைய தினம் எம் நிகழ்ச்சியில் ஹோமியோபதி மருத்துவ முறை என்றால் என்ன, இது எவ்வாறு தொழிற்படுகின்றது, இதில் ஏற்படக்கூடிய சாதக பாதக விளைவுகள் என்ன என்பதை பற்றி பார்க்க உள்ளோம். எனவே ஹோமியோபதி பற்றிய சிறந்த தகவல்களை எம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்து கொண்டுள்ளார் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் MAM முனீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஹோமியோபதி சம்பந்தமான விடயங்களை தான் கலந்துரையாடுறோம். அதுலேயும் குறிப்பா இலங்கையில் இருக்க மக்கள் எவ்வளவு தூரம் இந்த ஹோமியோபதி மருத்துவத்தை நம்புறாங்க? ஆமாம், ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் நான் ஏற்கனவே நேரத்தோடு நடந்த ப்ரோக்ராம்லையும் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 70s ஹோமியோபதி இலங்கையில் அவைலபிளாக இருக்குது. 70s அவைலபிளாக இருந்ததுக்கு ஒரு லேட் 90s அப்புறம் தான் இந்த ஹோமியோபதியை கவர்மெண்ட் பாரம்பரியது. கவர்மெண்ட் மூலமாக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்ஸ்லாம் தொடப்படுது. ஆனால் 70s ஹோமியோபதி ரொம்ப ஒரு ஃபேமஸ் மெடிக்கல் சிஸ்டமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு கிளம்பில் ஒரு 2-3 டாக்டர்ஸ் இருந்தாங்க. இவங்களை மீட் பண்ணதுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டு மீட் பண்ணக்கூடிய நிலைமை தான் இருந்தது. ஏன்னா ஏற்கனவே ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதியில் அந்த பேஷண்ட்ஸ் பார்க்குறத பற்றி நான் ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராமில் கழிச்சிருந்தோம். அதாவது ஒரு நாளைக்கு 10 பேஷண்ட்டுக்கு மேலே பார்க்க முடியாதுன்னு. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டு பார்க்குற ஒரு சிஸ்டம் ஒன்று வந்திருந்தது. இன்றைக்கி ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் ஆரம்பத்தில் இருந்த அவேர்னஸை விட இப்போ அவேர்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த தெளிவு என்ன மக்கள்கிட்ட இப்போ அந்த ட்ரெண்ட் ஒன்று வந்துடுச்சு. அதாவது மேற்கத்திய மருத்துவத்துறையிலேருந்து அந்த கிளைத்தைய ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கேஷன்ஸ் மாற்று முறை வைத்தியத்துறை நாடி மக்கள் போகிற வீதம் அதிகரிச்சிருச்சு. ஸோ அந்த டைமில் இப்போ ஆயுர்வேதிக், யுனானி, சித்தா போன்ற மருத்துவத்துறைகளுக்கு இருந்துச்சு ஒரு நல்ல டிமாண்ட். அதே டைமில் இந்த ஹோமியோபதி இடையில் நிறைய அவேர்னஸ் வந்தது. நிறைய டிவி ப்ரோக்ராம்ஸ், நிறைய அவேர்னஸ், நிறைய அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸ், கிளினிக்ஸ், நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் ஸ்கூல்ஸ்லாம் பண்ணாங்க. ஸோ இதன் மூலமாக ஒரு நல்ல அவேர்னஸ் வந்துடுச்சு ஹோமியோபதிக்கு. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சித்தா, யுனானி, ஆயுர்வேதமாக இருந்தாலும் தொடர்ச்சியான பாவனை பக்க விளைவு ஏற்படுத்திடும். ஏன்னா அது கூட தான் பாவிக்கிறோம், நம்ம அது தாவரமாகவே பாவிக்கிறோம். ஹோமியோபதியில் அந்த பிரச்சனை கிடையாதுன்ற ஒரு காரணத்தினாடி இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் ஹோமியோபதியை நோக்கி வந்துகிட்டு இருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட நான் ஹோமியோபதி வெளிச்சிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை பார்த்திங்கன்னா 250-300 பேஷண்ட் ஒரு நாளைக்கு 3 டாக்டர் தான் இருக்கிறாங்க. ஒரு பேஷண்ட் ஒரு டாக்டர் 100 பேஷண்ட்டை பார்க்க வேண்டிய கட்டாயம். அதே மாதிரி இந்த மற்ற நான் ஏற்கனவே கூறிய இந்த 13 கிளினிக்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் கிளினிக்ஸ். இந்த கிளினிக்ஸ்லேயும் ஒவ்வொரு கிளினிக்ஸ்லேயும் 100-150 பேஷண்ட்ஸ் அங்கே போயிட்டுருக்குறாங்க. அதே மாதிரி நிறைய டாக்டர்ஸ் இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஃபேமஸான டாக்டர்ஸோட ப்ராக்டிஸ் எப்பவும் பிஸியாக இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ் தேடி வந்துட்டு இருக்கிறாங்க ஹோமியோபதியை பற்றி. ஏன்னா அந்த அவேர்னஸும் அதை பற்றி எடுக்கேஷனும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேரளா மாநிலத்தில் இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் வெஸ்டர்ன் ஹாஸ்பிட்டல்ஸோட ஒரு யூனிட்டாக ஹோமியோபதி இருக்குது. அந்த அளவுக்கு ஃபேமஸ். நீங்கள் இந்தியன்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். தமிழ்நாட்டிலையும் கூட ஹோமியோபதி ரொம்ப அட்வான்ஸான, அதாவது வெஸ்டர்னுக்கு அப்புறம் ஹோமியோபதி தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் யுனானி, சித்தா, ஆயுர்வேதம்லாம் வருது. ஸோ அந்தளவுக்கு ஹோமியோபதி ஃபேமஸ் ஆகிடுச்சு. கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இன்னும் கிடைக்குமா இருந்தால் நிறைய மக்கள் இதன் மூலமாக பலன் பெறுவாங்கங்கிறது என்னோட கருத்து. ஹோமியோபதி மருத்துவம் இப்போ இலங்கையை பொறுத்தளவில் ஹோமியோபதி மருத்துவத்துக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லையா? இல்லை, நான் ஏற்கனவே கூறின மாதிரி வெளிச்சரையில் இருக்கிறது ஹாஸ்பிட்டல், அதாவது இன்வார்ட் பேஷண்ட்ஸ் அட்மிட் பண்ணக்கூடிய ஒரு லெவலில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே ஸ்ரீலங்காவில் என்ன ப்ராப்ளம்னா கவர்மெண்ட் கார்டர்ஸ், அதாவது நீங்கள் தெரியும் இந்த வெஸ்டர்ன் இன்றைக்கி நம்ம நாட்டு பொருளாதாரம் இந்த பிரச்சனைகள் மூலமாக இந்த டாக்டர்ஸை கூடுதலாக அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்குரிய சேலரிஸ் சம்பளத்தை கொடுக்குறது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது கவர்மெண்ட். அதால் இப்போ அந்த வெளிச்சர் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 7 டாக்டர்ஸ் இருக்க வேண்டிய அந்த ஹாஸ்பிட்டல் 2 டாக்டர்ஸோடு தான் இன்றைக்கி இயங்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க தான் இந்த 300 பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க. ஸோ 2 டாக்டர்ஸை வச்சு பேஷண்ட்ஸ்க்கு அட்மிட் பண்ணி பார்க்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இல்லை. பட் அங்கே 20 பெட்ஸோட அந்த ஹாஸ்பிட்டல் ரெடியாக இருக்குது. பட் எங்களுக்குரிய அந்த ஆட்பற்றாக்குறை காரணமாக அங்கே அந்த எம்ப்ளாயீஸ் இல்லைன்றதுனாடி இன்றைக்கி நாங்கள் இன்வார்ட் பேஷண்ட்ஸ் எடுக்காமல் அவுட்வார்ட் பேஷண்ட்ஸை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம். ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதி காஸ்ட் எஃபெக்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப சீப்பான ஒரு மெடிக்கல் சிஸ்டம். அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு மருந்து மெடிசின்ஸ் கொடுக்கும்போது அந்த பேஷண்ட்டுக்குரிய மெடிசின்ஸ் ஒரு 50 ரூபீஸ் 100 ரூபீஸ் கூட வராது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்ரீலங்காவோட அந்த கண்ட்ரி சிச்சுவேஷன்ஸ், அடுத்தது இந்த அப்ரூவல்ஸ், இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இந்த மருந்துகளை இலங்கைக்கு கொண்டு வரும்போது எங்களுக்கு இந்த ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டால் இம்போர்ட் பண்ணும்போது வர ப்ரைஸை விட எங்களுக்கு ஒரு 3-4 மடங்கு அதிகமாயிரும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த ப்ரைஸஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ மற்ற மெடிசின்ஸ் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஃப்ரீயாக கொடுக்கும்போது சும்மா நார்மலாகவே ஒரு சாதாரணமாக ஒரு 4 பேக்கெட் மெடிசின்ஸ் கொடுத்துருவாங்க, 2 பேக்கெட்டோ 3 பேக்கெட் மெடிசின்ஸ் கொடுத்துருவாங்க, ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ப்ரைவேட்டுக்கு
வரும்போது ப்ரைவேட்டில் என்ன நடக்குதுன்னா நாங்கள் ஒரு 5-6 பேக்கெட் மெடிசின்ஸ் கொடுக்கும்போது ஒரு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு. எங்களோட காஸ்ட் கிளினிக்கு இது ரெண்ட் பே பண்ணணும், இன்னும் காஸ்ட் ஆஃப் இன்னும் எங்களுக்கு எம்ப்ளாயீஸ் பேமெண்ட், அது இங்கே டேக்ஸ் இருக்குது, அடுத்து டேக்ஸ் இல்லாமல் கொண்டு வந்தாலும் ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதால் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் இது கவர்மெண்ட் சரியாக ரெகுலரைஸ் பண்ணி இதை சரியாக பண்ணுவாங்கன்னா உண்மையிலேயே ஹோமியோபதி மெடிசின்ஸ் ஒரு ஆளுக்கு ஒரு மந்த்துக்குரிய மெடிசின்ஸ் கொடுக்கும்போது ஒரு 1000 rupees கூட காஸ்ட் ஆகாது. ஆனால் இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி எப்படியும் 4000-5000 மந்த்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் நீங்கள் வெஸ்டர்னோடையோ இல்லை மற்ற மெடிக்கல் சிஸ்டத்தோடையோ கம்பேர் பண்ணும்போது ஹோமியோபதியோட மெடிசினோட ப்ரைஸஸ் வந்து இன்னும் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு வெஸ்டர்ன் சைடுக்கு போகணுமா இருந்தால் இல்லை ஆயுர்வேதிக் சைடுக்கு போகணும்னா 10,000-10,000 rupees இன்றைக்கி இருந்தால் தான் நீங்கள் மருந்தை பற்றி யோசிக்கலாம். ஆனால் ஹோமியோபதி அந்த அளவுக்குலாம் கிடைக்காது. மேக்ஸிமம் 4,000 இல்லை 5,000 முடியக்கூடியதாக இருக்குது. அதே போல் இப்போ வெளிநாடுகள்லேருந்து இலங்கைக்கு வந்து இறக்குமதி செய்யும்போது என்ன மாதிரியான சவால்கள் வருது? ஆமாம், இங்கே இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை வந்து அப்ரூவல்ஸ். அதாவது கவுன்சில் எங்களுக்கு இந்த ஹோமியோபதி மெடிசின்ஸ் வந்து ஹோமியோபதிங்கிறது வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவில் ஹோமியோபதி மெடிக்கல் கவுன்சிலுக்கு கீழே தான் இருக்குது. 100% கவுன்சிலுக்கு கீழே தான் இருக்குது. மற்ற மெடிக்கல் சிஸ்டத்தை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தனி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஹோமியோபதி வெஸ்டர்னுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பெருசாகவே இருக்குது. ஆயுர்வேதிக் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது. அதுக்கு கீழே சித்தா, யுனானி எல்லாம் வருது. ஆனால் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதி ஒரு தனி பிரிவாக மெடிக்கல் கவுன்சில், ஸ்ரீலங்கா ஹோமியோபதிக் மெடிக்கல் கவுன்சில் கீழே தான் வருது. ஸோ கவுன்சில்னும் போது நீங்கள் மினிஸ்ட்ரிக்கு அப்புறம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் கவுன்சில். இப்போ மற்ற கவுன்சிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சில் வந்து வெளியே, அதாவது நீங்கள் படிச்சுட்டு வெளியே வர டாக்டர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுறது அவங்களோட மற்ற ரெகுலரைசேஷன் மட்டும்தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாமே ஹோமியோபதி கிளினிக்ஸை மெயின்டைன் பண்ணுறது, ஹாஸ்பிட்டல்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, இந்த டாக்டர்ஸ் ரெகுலேஷன் மெயின்டைன் பண்ணுறது, அடுத்து இந்த ரெகுலேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது கூட நாங்கள் தான் க்ரியேட் பண்ணோம். இந்த கவுன்சில் தான் க்ரியேட் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு அப்ரூவலுக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. ஸோ எங்களோட ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தி. அதால் இந்த மெடிசின்ஸ் அப்ரூவல்ஸ் இப்போ எங்களுக்கு நாங்கள் இம்போர்ட்டுக்கு லைசன்ஸுக்கு அனுப்பினோம்னா அந்த அப்ரூவலுக்கு டைம் எடுக்குது. அடுத்தது கஸ்டம்ஸுக்கும் இந்த ஹோமியோபதிக்கும் ரொம்ப ப்ராப்ளம். ஏன்னா அந்த ஹோமியோபதி அந்த ஹெச்எஸ் கோட்னு சொல்லுவாங்க. நார்மலாக அந்த கஸ்டம்ஸில் நீங்கள் மெடிசின்ஸ் எடுக்கும்போது இல்லை எந்த ப்ராடக்ட் எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்கு ஹெச்எஸ் கோடுன்னு ஒன்று கொடுப்பாங்க. ஹோமியோபதிக்குன்னு வந்து அந்த கிளாரிஃபை பண்ணி ஒரு சரியான வரையறைக்கு உட்பட்ட ஒரு ஹெச்எஸ் கோட் ஹோமியோபதிக்கு இல்லை. அது இங்கே எங்களுக்கு ப்ராப்ளம். ஸோ நாங்கள் இதை எடுத்துகிட்டு போனோம்னா இது காஸ்மெட்டிக்கானு கேட்குற கஸ்டம்ஸ் ஆஃபீஸரும் இருக்கிறாங்க, இது மெடிசின்ஸே இல்லைன்னு சொல்கிற கஸ்டம்ஸ் ஆஃபீஸரும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி வரும்போது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அப்போ இந்த பிரச்சனைகளோட இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நிறைய ஹோமியோபேத்ஸ் இதை இல்லீகலாக கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதாவது இங்கே இந்த நிறைய பேர் இந்தியாவிலேருந்து போய் வராங்கள்கிட்ட கொடுத்து கிலோக்கு இவ்வளவுன்னு சொல்லி வாங்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்படி கொடுக்கும்போது நாங்கள் நார்மலாக 100 rupeesக்கு வாங்குகிற ப்ராடக்ட் வந்து இங்கே 500 rupeesக்கு வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ரெகுலரைஸ் பண்ணிடும்னா ஃப்யூச்சரில் ஹோமியோபதி வந்து எங்கேயோ போயிடும் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும். இல்லை, ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் அந்த போலி மெடிசின்ன்றது கிடையாது. ஏன்னா ஹோமியோபதி நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் ரொம்ப கம்மி. நான் சொன்ன மாதிரி 500 டாக்டர்ஸ் தான் இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில். இந்த 500 ரெஜிஸ்டர் டாக்டர்ஸுக்குள்ளே போலி மெடிசின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி இதை விற்பனை செய்து இதில் ஏதோ முன்னேறலாம்னா கிடையாது. ஸோ ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதியில் இந்த போலி மருந்துகள்ன்றது ரொம்ப கம்மி. ஸோ ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதியில் போலி மருந்துகள் கிடையாது. ஆனால் அண்மையில் இப்போ நான் லாஸ்ட் மந்த் ஒரு ப்ரோக்ராம் ஒன்றுக்கு போயிருந்தேன் ஆயுர்வேதிக் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அவங்க இங்கே இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மூலமாக அவங்களோட அனுசரணையில் ஸ்ரீலங்காவில் ஒரு ஹோமியோபதிக் மெடிக்கல் ப்ரிப்ரேஷன் யூனிட் ஒன்று செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஃப்ரீ ஃபண்ட் மூலமாக WHO எங்களுக்கு பண்ணுறாங்க. ஸோ இதை பண்ணி இதன் மூலமாக நாங்கள் சக்ஸஸ் ஆகிடுவோம்னா ஹோமியோபதி மெடிசின்ஸ்லாம் ரொம்ப சீப்பான ப்ரைஸில் எங்களுக்கு கிடைக்க தொடங்கிடும். அலர்ஜிக் கண்டிஷன்ஸ்ன்றது கூட ஹோமியோபதியில் கிடையாது. அலர்ஜிக் கண்டிஷன்ஸோட வர்றவங்களுக்கு ஹோமியோபதி மெடிசின்ஸ் மூலமாக சப்போர்ட் பண்ணிடலாம். ஆனால் ஹோமியோபதியில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது, அக்ரவேஷன் சொல்லுவாங்க. அதாவது நோய் அதிகரிப்பு தன்மை. அதாவது அது எல்லா நோய்களுக்கும் கிடையாது. ஒரு சில நோய்கள் உதாரணமாக ஸ்கின் மூலமாக வர டிசீசஸ், இந்த ஸ்கின் டிசீசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் சின்ன அக்ரவேஷன், அதாவது நோய் அதிகரிப்பு தன்மை காணப்படுது. நோய் அதிகரிப்புன்னா என்னென்னா, இப்போ எங்கள்கிட்ட வர ஒரு பேஷண்ட் ஸ்கின் சம்மந்தமான ஒரு பிரச்சனையோட வர்ற பேஷண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருஷமாக அவருக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு நிறைய மெடிசின்ஸ் எடுத்திருப்பார், வெவ்வேறு சிஸ்டமில் மெடிசின்ஸ் எடுத்திருப்பாங்க. இப்போ ஸ்கின் சம்மந்தப்பட்ட இந்த அலர்ஜிக்ஸ், இந்த சொரைசிஸ், ரேஷஸ் இப்படியான ப்ராப்ளம்லாம் வந்து எங்கேயும் பெர்மனன்ட் க்யூர் கிடையாது, ஏற்கனவே கூறிய மாதிரி. ஸோ இவங்க அந்த வெஸ்டர்ன் மெடிசின்ஸோ இல்லை மற்ற மெடிசின்ஸோ கொடுக்கும்போது இந்த சப்ரெஷன்னு சொல்லுவோம். நம்ம சப்ரெஷன்னா அந்த நோயோட அந்த வெளியில் வர்ற தன்மை உள்ளுக்காக அமழ்த்தப்பட்டு வெளியில் பேஷண்ட்ஸ் பார்க்குறதுக்கு இல்லை. இப்போ அவங்க ரேஷஸ் இருந்திருக்கும், அவர் அந்த க்ரீமையோ இல்லை வேறு டேப்லெட்ஸோ யூஸ் பண்ணும்போது அவர் ஆல் ரைட், அவருக்கான அந்த ப்ராப்ளம் வந்து உள்ளுக்கு அமழ்த்தப்பட்டிருக்கும்.
வெளியில் தோல் நல்லா இருக்குது, வெளியில் நல்லா இருக்குது, பட் உள்ளுக்கு அதுக்குரிய சிம்டம்ஸ், அதுக்குரிய பிரச்சனைகள் உள்ளுக்கு இருக்குது. சில டைமில் என்ன பண்ணோம்னா அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க தொடர்ச்சியாக அப்படி பாவிச்சுட்டு போகும்போது அந்த நோய் வந்து வேறொரு வடிவத்தில் வெளியில் வர்றதை பார்த்துருக்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரேஷஸ் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு அதை ட்ரீட் பண்ணாங்கன்னா இந்த வீசிங் ஆஸ்மா வரதை கேள்விப்பட்டுக்கிறோம். ஸோ இதுக்குரிய காரணம் வந்து சப்ரெஷன் தான். ஸோ ஹோமியோபதி என்ன பண்ணோம்னா ஹோமியோபதி மெடிசின்ஸை நீங்கள் பாவிக்கும் போது இந்த சப்ரெஷன், அதாவது உள்ளுக்கு அமிழ்த்தப்பட்டிருக்கிற எல்லா வியாதிகளும் அந்த கம்ப்ளைண்ட்ஸும் வெளியில் வர தொடங்கும். ஸோ ரேஷஸ் உள்ள ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் ஹோமியோபதி மெடிசின்ஸை கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா முன்னாடி கொஞ்சம் நோய் அதிகரிப்பு வந்துடும், அவருக்கு அந்த வருத்தம் கூட்டின மாதிரி. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஐயோ ஹோமியோபதி வைத்தியம் டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்தை குடிச்சோமா வருத்தம் கூடிடுச்சு. ஸோ அது இல்லை, அதை சரியாக ஹோமியோபதி அந்த டாக்டரும் அவங்களுக்கு பேஷண்ட்ஸுக்கு விளங்கப்படுத்தணும், பேஷண்ட்டுக்கும் அதுக்குரிய சரியான அந்த அவேர்னஸ் இருக்கணும். ஸோ இங்கே என்ன உண்மையிலே என்ன நடக்குதுன்னா நான் சொன்ன அந்த நோய் அதிகரிப்பு தன்மை, உள்ளுக்கு அமர்த்தி வைக்கப்பட்டிருக்கிற அந்த நோய்த்தன்மை வந்து வெளியில் வர்றது தான். அதை கூட நாங்கள் ஹோமியோபதி மெடிசின்ஸ் மிச்சம் ஸ்ட்ராங்காக அது வெளியில் வராது, ஒரு மிச்சம் மைல்டாக தான் வரும், மிச்சம் மைல்டாக வரும். அதை சரியான மருந்துகள் மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து அதை பூரணமாகவே அந்த குணப்படுத்துகிற விலை தான் செய்வாங்க. ஸோ அந்த அதிகரிப்பு காணப்படுமே தவிர வேறு பக்க விளைவுகளோ இல்லை அதன் மூலமாக வேறு ஏதாவது கெட்ட விளைவுகள் வரத்துக்குரிய சான்சஸ் இல்லவே இல்லை. அதே போல் இப்போ சின்னாக்கள்ல இருந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நோய்னா கேஸ்ட்ரிக் தான் இருக்குது. இப்போ இந்த கேஸ்ட்ரிக்கை வந்து உங்கள் மருத்துவத்தில் நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க? ஓகே, நீங்கள் அந்த சின்னாக்கள்னு கேட்டதுக்கப்புறம் எனக்கு அதில் ஒரு சின்ன ஒரு ஆட் பண்ணிக்கணும். அதில் ஹோமியோபதி மெடிசின்ஸ் எல்லாமே, அதாவது இதெல்லாம் லிக்விடாகவே இருக்கும் மருந்துகள் எல்லாம். அந்த லிக்விட்ஸ், அதாவது ஆல்கஹாலில் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது ஏற்கனவே கூறியிருக்கிறேன். ஸோ அந்த லிக்விட்ஸை வந்து சின்ன சின்ன ரவுண்ட் டேப்லெட்ஸ் இருக்கும், நிறைய பார்த்துருப்பாங்க. அந்த டேப்லெட்ஸ்லாம் ஸ்வீட்டாக இருக்கும், ஸ்வீட் டேப்லெட், லாக்டோஸில் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேப்லெட்ஸில் தான் இதை ட்ராப் பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ வெஸ்டர்ன் மெடிசின்ஸோ இல்லை மற்ற ஆயுர்வேதிக் மெடிசின்ஸோ பார்த்திங்கன்னா அங்கே இந்த மருந்துகள் பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, டைம் கொடுக்குறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த பிரச்சனை ஹோமியோபதியில் கிடையாது, ஏன்னா இந்த டேப்லெட் ஸ்வீட்ஸாக இருக்கும். ஸோ பிள்ளைகள் விரும்பி பாவிப்பாங்க. இப்போ எங்களுக்கு தெரியும், சில பேரண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க, பிள்ளைக்கு மருந்து கொடுத்தோம்னா அந்த மருந்து எடுத்து அப்படி பிள்ளைக்கு எட்டாத ஒரு உயரத்தில் வச்சிடணுமா, இல்லைன்னா அந்த பிள்ளை எடுத்து களவில் எடுத்து சாப்பிட்றோம், ஏன்னா ஸ்வீட்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் ஹோமியோபதி. அதால் தான் நான் ஏற்கனவே அதை சொல்ல வந்தேன், சின்ன பிள்ளைகளுக்கு கூட பயம் இல்லாமல், அதாவது இன்றைக்கி பிறந்த குழந்தையிலிருந்து இறக்கும் வரைக்கும் உள்ள எல்லாருக்கும் ஹோமியோபதி மருந்து கொடுக்கலாம். ஸோ நாங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். கேஸ்ட்ரைட்டிஸை பற்றி கேட்டிருந்தீங்க. ஆமாம், கேஸ்ட்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் மிச்சம் வேகமாக முன்னேறிக்கிட்டு வர்ற ஒரு நோயாக கருதப்படுது கேஸ்ட்ரைட்டிஸ். இந்த கேஸ்ட்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட்ரைட்டிஸுக்காக மிக முக்கியமான காரணம் வந்து 2 தான். ஒன்று சரியான சாப்பாட்டு பழக்க வழக்கம் இல்லாமல், அடுத்து வந்து ஸ்ட்ரெஸ். இன்றைக்கி இது 2ம் நமக்கு கூடிடுச்சுன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்துடும். ஸோ கேஸ்ட்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த ஸ்கூல்ஸில் சில சர்வைஸ் போயிருக்கிறோம். அப்போ அங்கே பார்த்தோம்னா அந்த சின்ன பிள்ளைகள், அதாவது 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட, கிரேட் 1 கிரேட் 2ல் இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட இந்த கேஸ்ட்ரைட்டிஸுக்குரிய ஆரம்ப அறிகுறிகள் காணப்படுது. என்ன காரணம்னா இவங்க சாப்பிட்ற அந்த உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிற அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அவங்கள உடம்பில் ஏற்படுத்துகிற தாக்கங்கள். அடுத்தது வந்து இந்த ஸ்ட்ரெஸ். சின்ன பிள்ளைகளுக்கு பொறுத்த வரைக்கும் மிச்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க பிள்ளை. இன்றைக்கி காலையில் 6 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் கிளாஸஸ், பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு டைம் கிடையாது. ஸோ இப்படியான பிள்ளைகளுக்கு நிறைய வருது. ஸோ அடுத்தது இப்போ பெரியாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது, சரியான சாப்பாடு பழக்க வழக்கம் இல்லை. அடுத்தது காலை சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறது, நிறைய பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. காலை சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா டைம் கிடையாது. அந்த காலை சாப்பாடு கட்டாயம் சாப்பிட வேண்டிய ஒன்று. நீங்கள் பகல் சாப்பாடை ஸ்கிப் பண்ணுங்கள், டின்னரை ஸ்கிப் பண்ணுங்கள், பட் பிரேக்ஃபாஸ்ட் கட்டாயம் எடுத்தே ஆகணும். அந்த பிரேக்ஃபாஸ்ட் இல்லாதது நிறைய பேருக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ஏற்படுத்துது. அடுத்தது ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் என்னும்போது வாயு கோளாறுன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த சாப்பாடு சரியாக போகலைன்னா கேஸ் உருவாக தொடங்கிற வயிற்றுக்குள்ளே. அடுத்தது வந்து ஆல்சர், அதாவது கேஸ்ட்ரைட்டிஸோடு சம்மந்தப்பட்ட ஒரு வியாதிதான் குடல் புண். அதாவது டைமுக்கு நீங்கள் சாப்பிடல என்ன நடக்கும்னா இந்த உடம்புல இருந்து சுரக்கப்படுற அந்த அமிலங்கள் இல்லை அந்த என்சைம்ஸ் வந்து உங்கள் குடலை அழிக்க அதில் புண் வர தொடங்கிடும். ஸோ இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அண்ட் அல்சர் இது 2ம் தான் இன்றைக்கி ஆகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இதுக்கு நாம் எல்லாரும் எந்த மருத்துவ சிஸ்டமாக இருந்தாலும் அந்த டயட்டை சரி பண்ணாத வரைக்கும் நோக்கி மருந்து சரியாக கிடையாது. ஸோ டயட்டை நீங்கள் சரி பண்ணணும். டயட்டை சரியாக சரி பண்ணிக்கொண்டு ஹோமியோபதி மருந்துகள் வந்து எந்த பக்க விளைவும் இல்லாதுன்னு சொல்லியிருந்தோம். ஒரு நோயாளர் எங்கள்கிட்ட வந்திருந்தாங்கன்னா அவங்களோட காலம், அது எவ்வளவு காலமாக அந்த நோய் இருக்குதுன்றதை ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பார்க்கணும். பேஷண்ட்டுக்கு
சிலர் வருவாங்க 3 months, இப்போ ரீசெண்ட்லி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கேஸ்ட்ரைட்டிஸோட வருவாங்க. அப்படியான பேஷண்ட்ஸுக்கு ஒரு 3 monthsல அவங்களோட கேஸ்ட்ரைட்டிஸை வந்து பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணிடலாம், சரியான உணவு கட்டுப்பாடோடு வந்துடுவாங்கன்னா. அப்படி இல்லாமல் இப்போ எங்கள்கிட்ட நிறைய பேர் வர்றவங்க எல்லாருமே வந்து எங்களோட வர பேஷண்ட்ஸ் எப்படியான பேஷண்ட்ஸாக இருப்பாங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டுக்கு வருத்தம் வந்தோன்னது எங்கள்கிட்ட வரதில்லை. ஹோமியோபதி நாடியோ மற்ற இவங்க எல்லாம் போகிறதே வந்து மற்ற மெடிக்கல் சிஸ்டங்களை நாடி அங்கே போய் அங்கே எல்லா மருந்துகளையும் சாப்பிட்டு அங்கேயும் அவங்களுக்கு நோய் குணமாகலைன்னதுக்கப்புறம் யாரோ ஒரு ஆள் சொல்லி அவங்க எங்களை தேடி வருவாங்க. நீ அப்படி வர்ற பேஷண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட வராக்கள் நாட்பட்ட அக்யூட் டிசீஸ்ன்றது க்ரானிக் நாட்பட்ட வியாதியாக மாறிடும். ஸோ வருஷக்கணக்கில் கேஸ்ட்ரைட்டிஸோட வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த நோய் காலத்தை பொறுத்த வரைக்கும், இப்போ ஒரு ஆளுக்கு 10 வருஷம் கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குன்னா ஒரு 1 year மெடிசின்ஸ் பாவிக்காத வரைக்கும் நோய் குணமாகாது. ஆனால் எங்கள்கிட்ட வர்றாக்கள்கிட்ட பெரிய பிரச்சனை என்னென்னா, எங்கள்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸுக்கு உடனடியாக வருத்தம் சுகமாகணும். அவங்களுக்கு 10 வருஷம் 20 வருஷமாக வருத்தம் இருக்குது, நோய் இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸாக இருந்தாலும் என்ன வியாதியாக இருந்தாலும் இருக்குது. பட் அவங்க வந்தாங்கன்னா ஒரு 1 monthலையோ 2 monthலையோ ரிசல்ட்ஸ் கிடைச்சிடணும் அவங்களுக்கு. அப்படி கிடைக்காது. ஏன்னா அவங்க உடம்புல அந்த நோய் வந்து க்ரானிக் நாட்பட்ட வியாதியாக மாறி உங்கள் உடம்போடு அப்படி அண்டி போயிடுச்சு. ஸோ அதை நாங்கள் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். ஒரு கேஸ்ட்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் 3 years 4 years இருக்கிற கேஸ்ட்ரைட்டிஸ் பேஷண்ட் ஆக குறைஞ்சது 1 year ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் பாவிச்சு ஆகணும். அவரை தொடர்ச்சியாக பாவிப்பாருன்னா எங்களோட டயட்டையும் நாங்கள் சொல்லி கொடுத்து அந்த டயட்டையும் சரியாக செஞ்சுருவாங்கன்னா அவங்களுக்கு பூரணமான குணம் கிடைக்கிறதுக்குரிய சான்ஸ் மிச்சம் கூட. அதே போல இப்ப நோய்கள் மட்டும்தான் ஹோமியோபதி மருத்துவத்துல குணமாகுமா, இல்லைன்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, உடல் பருமன் வந்து குறையறதுக்கு, இல்லைன்னா உடல் பருமன் நம்ம அதிகரிச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியும் மருத்துவ முறை இருக்குதா? ஆமாம், இதுக்கு நீங்கள் என்ன பார்த்துட்டு இருப்பீங்க, பெரிய உடற்பருமனோடு இருக்கிறேன். உடற்பருமனை பொறுத்த வரைக்கும் உடற்பருமன்ன்றது வந்து டயட் மூலமாக மட்டுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒன்று. நீங்கள் எந்த மருந்தை பாவிச்சாலும் எங்கள்கிட்ட வருவாங்க நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, மருந்து இருக்கா. ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் மருந்து இருக்குது, பட் டயட்டை சரியாக கண்ட்ரோல் பண்ணணும். அது நிறைய பேருக்கு இருக்கிற கஷ்டம், டயட் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுக்கு உடற்பருமனை குறைக்கணும். இல்லை அப்படி முடியாது. சரியான இந்த டயட் தெரப்பி டயட் சிஸ்டத்தை உடற்பருமனை குறைக்கிறதுக்கு வருவாங்கன்னா டெஃபினெட்லி அந்த டயட் சிஸ்டம் சரியாக இருக்கும்னா ஹோமியோபதி மூலமாக எங்களுக்கு அந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ மன ரீதியான வருத்தங்களுக்கு வந்து என்ன மாதிரி மருத்துவ முறையை நீங்கள் கையாளுறீங்க? ஆமாம், இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மெடிக்கல் சிஸ்டத்துலேயே நான் ஏற்கனவே கூறியது மாதிரி மென்டல் சிம்டம்ஸ், நான் ஏற்கனவே கூறியிருந்த அந்த மென்டல் சிம்டம்ஸையும் கணக்கில் எடுத்து எங்கள்கிட்ட கேஸ்ட்ரைட்டிஸுக்குன்னு வர ஒரு பேஷண்ட்டாக இருந்தாலும் அவரோட மென்டல் டிஸார்டர், மென்டல் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, அவருக்கு எந்த அளவுக்கு அவர் அந்த மென்டல் ரீதியாக, நிறைய பேருக்கு கோவம் ஜாஸ்தியாக வரும். சிலாக்களுக்கு அந்த ரொம்ப காமாக இருப்பாங்க, திடீர்னு அப்பல கோவப்பட்டுருவாங்க. சிலாக்கள் இதுக்கு எடுத்ததுக்கெல்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்படியான அந்த அறிகுறிகளையும் கேஸ்ட்ரைட்டிஸோ இல்லை மற்ற உடல் ரீதியான நோய்களுக்கோ நாங்கள் அந்த அறிகுறிகளை வந்து மிச்ச முக்கியமாக பார்க்குறோம். அதாவது மனரீதியான நோய்கள் என்று சொல்கிற அந்த நோய்களை வந்து பூரணமாக கண்ட்ரோல் பண்ணணும்னா ஹோமியோபதி மூலமாக ரொம்ப ஈஸியாக எங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அவங்களோட அந்த மென்டல் அந்த சிம்டம்ஸ், அவங்க ஹோமியோபதி எந்த அளவுக்குன்னா கனவுகள் காணும்போது, அதாவது ஒரு நோயாளிகள்கிட்ட வர நோயாளி அவர் படுக்கையில் அவருக்கு ஏதாவது வித்தியாசமான கனவுகள் வரும்னா அந்த கனவுகளை கூட நாங்கள் ஒரு நோய் அறிகுறியாக எடுத்து அதுக்குரிய மருந்துகளை வச்சுருக்கிறோம். ஸோ இது ஒரு வித்தியாசமான மருத்துவ சிஸ்டம். சரியாக அதை சரியாக நாம் ப்ராக்டிஸ் பண்ணி சரியாக மக்களுக்கு கொடுத்தோம்னா மிச்சம் மன ரீதியான நிறைய நோய்களை நம்ம ஈஸியாக இலகுவாக கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே போல் நமக்கு சரும பிரச்சனைகள் அந்த மாதிரி எதுவும் ஏற்பட்டாலும் இந்த மருந்துகளை நம்ம யூஸ் பண்ணலாமா? ஆமாம், சரும பிரச்சனை நீங்கள் ஸ்கின் டிசீஸை பற்றி கதைக்கிறீங்க. ஆமாம், ஸ்கின் டிசீஸ் நான் ஏற்கனவே கூறியது மாதிரி ஸ்கின் டிசீஸஸை பொறுத்த வரைக்கும் பெர்மனன்ட் 100% க்யூர் உங்களுக்கு கிடைக்கணும்னா ஹோமியோபதியை நாடியே ஆகணும். இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் அலர்ஜிக்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு ப்ரான்ஸ், இறால், கடல் மீன்கள் இப்படியானது எல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த அலர்ஜிக் ஆகிடும் ஸ்கின்னில். ஸோ இந்த அலர்ஜிக் வந்து ஹிஸ்டமின் உடம்புல சுரக்கிறது தான் அதிகமான காரணம். ஸோ ஹிஸ்டமினை சுரக்கிறத பெர்மனண்ட்டாக குறைக்கிறதுக்கு எந்த மெடிக்கல் சிஸ்டத்துலேயும் மருந்து கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆன்டிஹிஸ்டமின்ஸ் இன்றைக்கி இருக்கிற அந்த ஆன்டிஹிஸ்டமினை டெம்பரரியாக அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஹிஸ்டமின்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும், அப்புறம் பேஷண்ட்ஸ் நார்மல் ஆகிடுவார். ஆனால் பெர்மனன்ட் க்யூர் கிடையாது. ஆனால் ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் இந்த அலர்ஜிக்ஸ், இந்த ஸ்கின், இந்த ஆன்டிஹிஸ்டமின், இந்த ஹிஸ்டமின் ப்ராப்ளமை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெடிசின்ஸ் இருக்குது. திரும்பவும் பழைய பிரச்சனை தான், கண்டினியூசிட்டி.
தொடர்ச்சியான பாவனை, இது பொறுமை இருக்காது. இந்த பொறுமை இருக்கிற பேஷண்ட்ஸ் இருப்பாங்கன்னா டெஃபினெட்லி அவங்களுக்கு இந்த 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 சீ ஃபுட் அலர்ஜிக் இது மாதிரி சில ஃபுட்ஸ்களுக்கு, ஸ்பெஷலி இந்த பைனாப்பிள், அன்னாசி பழம் இப்படியான சில உணவுகளுக்கு அலர்ஜிக் இருக்குது. இந்த அலர்ஜிகளுக்கு சரியான 100% க்யூர் ஹோமியோபதியில் இருக்குது. பட் என்ன ப்ராப்ளம், கண்டினியூசிட்டி. அவங்க பொறுமையாக மருந்து பாவிக்கணும். இதை பாவிக்கிறதுக்கு ரெடி இல்லை. நாங்கள் எங்கிட்ட தான் வரோம்னு சொல்லலை. நீங்கள் முடியலைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, வெளிச்சரையில் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, 13 டிஸ்ட்ரிக்டில் 13 டிஸ்பென்சரிஸ் இருக்குது. அங்கே போய் சரி ஃப்ரீயாக மருந்து எடுக்கலாம். மருந்து எடுக்கிறது மூலமாக 100% க்யூரை கொண்டு வந்துடலாம்ன்றது என்ன நம்பிக்கை. அதே போல் இப்போ ஹோமியோபதி மருந்துகளை நம்ம எடுத்துக்கும் போது இந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஏதாவது சாப்பாடுகள் இருக்குதா? இல்லை, ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதிக்கு எந்த பத்தியமும் கிடையாது. இதில் கருத்து வேறுபாடு இருக்குது. சில ஹோமியோபதி டாக்டர்ஸ் லிஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க, கோப்பி குடிக்கக்கூடாது, சாக்லேட் சாப்பிடக்கூடாது, இப்படி சிலது அது. ஆனால் ஹோமியோபதி மருந்தை பொறுத்த வரைக்கும் ஹோமியோபதி மருந்துக்கு ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு ஃபுட் ஆன்டிடோட் ஆயிரும். இப்போ கொஃபியான்ற ஒரு மருந்து இருக்குது, அந்த கொஃபியான்ற மருந்துக்கு கொஃபி கூடாது. இப்போ அந்த மருந்து பாவிக்கிறவர் மட்டும்தான் அந்த கொஃபியை நிப்பாட்டணும், மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு மெடிசின்ஸுக்கு நாங்கள் அந்த மெடிசின்ஸுக்குரிய ஆன்டிடோட்ஸ் இதை பாவிக்கும் போதும் நீங்கள் இந்த 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 பதார்த்தங்கள் எடுக்கிறத குறைச்சிக்கோங்க. இல்லை ஒரு பெரிய கேப் ஒன்று விட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோமே தவிர ஒரு குறிப்பான பற்றிய இப்போ நாம் நிறைய மருத்துவ முறைகளை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பெரிய லிஸ்ட்டோடு கொடுத்துருவாங்க, இதெல்லாம் சாப்பிட முடியாது, இதெல்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் நோய்க்குரிய பத்தியம், அதாவது இந்த நோய் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன உணவு பத்தியமோ அந்த உணவு பத்தியம் மட்டுமே காணப்படுது. அதோட இந்த 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 மருந்துக்கு இந்த இது சாப்பிடக்கூடாது. அது ரொம்ப ரேர், ஒரு 1% இல்லை 2% தான் இருக்குது. அதுக்கு மேலெல்லாம் அது கிடையாது. எல்லாரும் எதையும் நார்மலாக சாப்பிட்டுலாம். இலங்கையில் ரொம்பவுமே ஹோமியோபதி மருத்துவ முறை அரிதாகிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா படிக்கிற மாணவர்கள் கூட அதை எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றீங்க. ஏன்னா இங்கே படிக்கிறதுக்கான எந்த சூழலும் இல்லை அப்படின்னு. அப்படி படிக்கிறதுக்கான சூழல் எதிர்காலத்தில் ஏற்படும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ சில மாணவர்கள் என்னன்னா இதை எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க, என்ன ஸ்ட்ரீமாக இருக்கும், எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன மாதிரியான விஷயம் சொல்லுங்கள்? ஓகே, நீங்கள் அந்த அரிதாகிட்டு வருமானு கேட்டிருந்தீங்க. அரிதாகிறது இல்லை, இங்கே இன்ட்ரடக்ஷனே இல்லை. ஹோமியோபதி வளர்ச்சியே அடையலை, வளர்ச்சி அடைஞ்சாச்சும் அரிதாகணும். இங்கே வளர்ச்சியே ஹோமியோபதியே கிடையாது. ஹோமியோபதி 70s இன்னும் ரொம்ப ரொம்ப மெதுவாக க்ரூ ஆகிட்டு வருது. ஹோமியோபதி மெடிக்கல் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்ரீலங்காவில் இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி 5-10 இயர்ஸுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்றது கூட சந்தேகமாக இருந்தது. இப்போ நாங்கள்லாம் படிப்பை முடிச்சுட்டு வரும்போது எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கேரண்டி கிடையாது. 2018 நான் 2000 பாஸ் அவுட், எனக்கு 2018 தான் கவர்மெண்ட் கிடைச்சிது. நான் 18 வருஷம் கவர்மெண்ட் இல்லாமல் ப்ரைவேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வர பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. இப்போ ஃபாஸ்ட்டாக ஓப்பன்ஸ். இப்போ நான் நினைக்கிறேன் இந்த 13 டிஸ்பென்சரிஸும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸுக்குள்ளே ஓப்பன் பண்ணது தான். இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸுக்கு முன்னாடி 3 டிஸ்பென்சரி ஒன்றாவே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ மற்ற டிஸ்பென்சரிஸும் ஓப்பன் பண்ணுறதுக்குரிய அந்த கார்டர்ஸ், அதுக்குரிய கவர்மெண்ட் அந்த ப்ரொசீஜர்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே கூட்ட மாதிரி ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்பென்சரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 150-200 பேஷண்ட்ஸ் வராங்கன்னா குறைஞ்சது 3 டாக்டர் தேவைப்படும். ஸோ வேக்கன்சிஸ் இப்போ ஃப்யூச்சரில் ஹோமியோபதிக்கு ஸ்ரீலங்காவில் ரொம்ப வேகமாக க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டாக்டர்ஸுக்கு இப்போ முடிச்சுட்டு வர டாக்டர்ஸுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது கவர்மெண்ட் மூலமாக ஜாப் எடுத்துக்கிறது. அடுத்தது சரியான அவேர்னஸ் இருக்குன்னா ஹோமியோபதி மருத்துவ முறை மூலமாக ப்ரைவேட் ப்ராக்டிஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு நிறைய பேருக்கு. அதோட யூரோப்பியன் கண்ட்ரிஸ்னால் யூகேலாம் நல்ல சான்ஸ் இருக்குது. இந்தியா, பாகிஸ்தானில் கூட நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் இன்றைக்கி அங்கே கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹோமியோபதி இன்றைக்கி ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மெடிக்கல் சிஸ்டம் இன் த வேர்ல்டு. பயம் இல்லாமல் ஹோமியோபதி படிங்க. நீங்கள் நம்ம இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிறைய பேர் மென்டாலிட்டி கவர்மெண்ட் ஜாப், டெஃபினெட்லி கவர்மெண்ட் ஜாப்புக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா டாக்டர்ஸ் கம்மி. நான் இந்த 500 டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இதில் 300-350 டாக்டர்ஸ் 45 வயசுக்கு மேற்பட்டார்கள். ஸோ 150 டாக்டர்ஸ், ஒரு 200 டாக்டர்ஸ் தான் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. அவங்களும் இப்போ எல்லாமே ஒரு 10 இயர்ஸுக்குள்ளே வந்த டாக்டர்ஸ் தான் அவங்க. ஸோ அவங்க அந்த வெயிட்டிங்கில் இருக்கிறாங்கல்ல கிட்டத்தட்ட ஒரு 30 பேர், 15-20 பேர் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டாங்க. மற்றாக்கள் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரியேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இந்த A-level முடிச்சுட்டு இந்த ஸ்ட்ரீம் எடுக்கணும்னு நினைக்கிறார்கள், ஹோமியோபதியை பற்றி சிந்திங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வரமுன்னா அவங்க ஏரியாவில் இருக்கிற ஹோமியோபதி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, கிளினிக்ஸ் இருக்குது, அங்கே ப்ரைவேட் ப்ராக்டிஷனர்ஸ் இருப்பாங்க. அவங்கள போய் மீட் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட அட்வைஸ் கேளுங்க. டெஃபினெட்லி ஹோமியோபதிக்குள்ளே வாங்க. இவ்வளவு நேரம் சுகவாழ்வு நிகழ்ச்சியில் ஹோமியோபதி மருத்துவ முறை சம்பந்தமான சிறந்த பல தகவல்களை எம்மோடு பகிர்ந்து கொண்ட ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் MAM முனீர் அவர்களுக்கு ஆதவன் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இவ்வாறான ஒரு வாய்ப்பை வழங்கி, அதாவது ஹோமியோபதியை சம்பந்தமான சில விளக்கங்களை மக்களுக்கு அளிக்க இந்த வாய்ப்பை அளித்த ஆதவன் டிவிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.
எனவே ஹோமியோபதி மருத்துவ முறை சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக மருத்துவரின் தொடர் விளக்கத்தை பகிர்ந்து கொள்கின்றேன். 071267545 மற்றும் 077726755 இந்த தொடர் விளக்கங்கள் மூலம் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.